ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து அறநூல்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏலாதி. ஓகேவா? இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது, பார்க்கலாம். ஏலாதி எழுதினவர் கனி மேதாவியார். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேவா? பொருள் ஃபஸ்ட்டு சொற்பொருள் பார்த்துடலாம். வணங்கி அப்படின்னா பணிந்து, வணங்கி பணிந்து. மாண்டார் அப்படின்னா மாண்புடைய சான்றோர், மாண்டார்னா மாண்புடைய சான்றோர். நுணங்கிய அப்படின்னா நுணங்கிய நூல், நுண்ணறிவு நூல்கள், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள். நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து, நோக்கினா ஆராய்ந்து. ஓகேவா? வணங்கினா பணிந்து, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள். நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. ஓகேவா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா பிறர்க்கு பணிந்தும், அதான் வணங்கி, வழியொழுகி நல்வழியில் நடந்தும், மாண்டார் சொல் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும், நுணங்கி நூல் நோக்கி நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும், அவை நளிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேவா? என்னென்ன? பிறர்க்கு பணிந்தும், நல்வழியில் நடந்தும், மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும், நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும், அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஓகேவா? பிறர் சொல்கிறத பணிஞ்சு கேட்டு நல்ல வழியில் நடந்து பெரிய சான்றோரோட அறிவுரைகளெல்லாம் கேட்டு நல்ல நூல்களை ஆராய்ந்து அதுபடி நவிலும் வண்ணம் வாழ்கிற பழியில்லாத மன்னன் வந்துட்டு நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியிலா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேவா? கனி மேதாவியார். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆரம்பிக்குது? வணங்கி வழியொழுகின்னு ஆரம்பிக்குது, நூல் நோக்கி வாழ்வான் நுனித்துன்னு முடியுது. ஓகேவா? ஓகே, ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஏலாதியை எழுதினவர் கனி மேதாவியார். இவருக்கு கனி மேதையர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இவரோட பேர் என்ன? கனி மேதாவியார். இவருக்கு இன்னொரு பேர் வந்து கனி மேதையர். ஓகேவா? இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை. மோஸ்ட்லி எல்லாரும் சமண சமயத்தை சார்ந்தவங்க தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்க. இவர் வந்து சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறினார். அதாவது சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை, அது மாதிரி முதலான உயரிய கருத்துக்கள், கொல்லாமை, அந்த மாதிரி சமண சமயத்துக்குரிய உயரிய கருத்துக்களை வந்து ஏலாதியில் சொல்லியிருக்காரு. இவரோட காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இவரோட காலம் என்ன? 5ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? 5ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு, இவருடைய காலம் 5ஆம் நூற்றாண்டு. யார்? கனி மேதாவியார், 5ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து திணைமாலை 150 அப்படின்ற நூலையும் எழுதியிருக்கார். திணைமாலை 150 நூல் இருக்கு இல்லையா? திணைமாலை 150 அதையும் இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஓகே, கனி மேதாவியார். இவருக்கு இன்னொரு பேர் கனி மேதையர். சமண சமயத்தை சேர்ந்தவர். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை அப்படின்றத அறக்கருத்துக்கள் இந்த ஏலாதியில் சொல்லியிருக்காரு. ஏலாதி எழுதின கனி மேதாவியார் வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து திணைமாலை 150 எழுதியிருக்காரு. ஓகே, நூற்குறிப்பு பார்க்கலாமா? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஏலாதியும் ஒன்று. இது வந்து சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களே கொண்டது. இதில் வந்து சிறப்பு பாயிரமும் இருக்குது, தற்சிறப்பு பாயிரமும் இருக்குது. மொத்தம் 81 வெண்பாக்கள் கொண்டது. 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை இது சொல்லுது. ஓகேவா? இது தமிழருக்கு அருமருந்து போன்றது. எது அருமருந்து போன்றது? ஏலாதி. ஏலம் அப்படின்ற மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு ஏலம், அப்புறம் லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த
6 மருந்து பொருள்களுக்கு ஏலாதி அப்படின்னு பேர். எப்படி இந்த மருந்து சாப்பிட்றவங்களோட உடற்பிணி உடல் நோயை தீர்க்குதோ அதே மாதிரி இந்த நூலோட 6 நல்ல கருத்துக்கள் கற்போரோட அறியாமையை அகற்றும். ஓகேவா? இந்த நூலோட இந்த நூலோட 50வது பாடல் நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. 50வது பாடல் இது. ஓகேவா? அதாவது 50வது பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 81 வெண்பாக்களாலானது. ஏழாவதில் வணங்கி வழியொழுகின்றது 50வது பாடல். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான்.